நம்முடைய ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில சாபமானாராம். உங்களுக்கு தெரியுமா? இயேசு வந்து கல்வாரி சிலுவையில சாபமானார். அப்படியே சொல்லுது 13ஆம் வசனம். பாத்தீங்களா? அத கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எல்லாம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? யோசித்து பாருங்க. இயேசு வந்து எவ்வளவு பாடுபட்டு மரிச்சார் சிலுவையில், எவ்வளவு பாடுபட்டு மரிச்சார். எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் கூட ஒரு காரியத்தை ஒத்துக்கிறாங்க. என்னன்னா, இயேசு வந்து ரொம்ப நல்லவர், நல்லது செஞ்சவர், யாருக்கும் தீமை செய்யல, அவர் எல்லாருக்கும் நன்மையை தான் செஞ்சார். அவரை போல ஒரு பரிசுத்த மனுஷன் வாழ்ந்ததே இல்லைன்றத கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்கிற ஆட்கள் கூட ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவருடைய மரணம் எல்லாருக்குமே ஒரு புதிரா இருக்குது. எப்படி இவ்வளோ நல்லவருக்கு போய் இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மரணம் வர முடியும்? கொடூரமான மரணம். எனக்கு இயேசுடைய மரணத்தை பற்றி போதிக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு போதிக்கிறப்போ கஷ்டமாகவும் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் எனக்கு அது பிடிக்கும் போதிக்கிறது. எப்படி அவர் பாடுபட்டார், வேதனைப்பட்டார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேதனை அவருக்கு. ரத்த வேர்வை, மன வேதனை, ரத்த வேர்வை சிந்தி வேதனைப்பட்டாரு. நம்முடைய வேதனை என்ன சொல்லுது? ஏன் இப்படி வேதனைப்பட்டார், ஏன் இப்படி பாடுபட்டார்? அடி அடின்னு அடிச்சாங்க, அவரை நொறுக்குனாங்க, ரத்த கலரா ஆயிட்டாரு, முதுகு உழுத ஒரு நிலத்தை போல ஆயிடுச்சு. அப்படி அடிச்சாங்க அவரை. அநேகமா நிர்வாணமா அவரை தொங்க விட்டுருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய ஆண்டவராக இயேசுவை வானத்தையும் பூமியும் படைச்சார். அவரு வெள்ளியும் பொண்ணும் அவருக்கும் சொந்தம். இருக்கிறதுலே பெரிய ஐஸ்வர்யவான் அவர் தான். ஒரு சட்ட துணி கூட அவர் மேல இருந்திருக்காதுன்னு முக்காவாசி வேத வல்லுநர்கள் சொல்றாருங்க. அநேகமா நிர்வாணமா தொங்க விட்டு அவரை அவமானப்படுத்தினாங்க. ஏன்? ஆனால் தான் பெரிய ஒரு கேள்வி உண்டாகுது. இவர் வந்து இவ்வளோ நல்லவர்னா, இவர் தேவகுமாரன்னா அவர் எப்படி அப்படி மறைக்கலாம்? வேதம் விளக்கம் சொல்லுது. ஒரு இடத்துல சொல்லுது பாவமானார்னு சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:21.